நீங்களே வந்துட்டு என்ன மிரட்டுறாங்க அப்படின்னு போய் காவல் நிலையத்தில் புகார் கொடுக்குறீங்க காரைக்குடியில். அவர் பரபரப்பாக பேசப்பட்டது அந்த ஊடகங்கள்ல. என்ன பிரச்சனை உங்களுக்கு ஏன் புகார் கொடுத்தாங்க? அதில் ராவண பேர்லாம் வேறு இழுத்து விட்டுருக்கீங்க உள்ளார. என்ன பிரச்சனை உங்களுக்கு? நான் அப்போவே பெட்டிஷன் கொடுக்கல. சரி, அவனுடைய நம்ம நண்பர்கள் தானே இருப்பாங்க, விடுதலை சிறுத்தையில் யார் இருக்க போகிறா, வேறு யார், நம்ம சொந்தக்காரங்க தானே இருப்பாங்க. அப்போ சரி ரைட்டு ஓகேன்னு சொல்லிட்டு நம்ம அதை கடந்து போகிறோம். திருப்பி அடுத்தடுத்த கட்டத்துக்கு அதை நகர்ந்து போய் நீங்கள் காரைக்குடியில் நடமாட முடியாது, உங்களை ஓட்டுற போனால் சும்மா விட மாட்டோம், இப்போ தான் உங்கள் பின்னாடி ஃபாலோ பண்ணிட்டு நான் உங்கள் ஜீப்பை ஃபாலோ பண்ணிட்டு உங்கள் பின்னாடி வந்தோம், 10 நிமிஷம் ஆச்சு நீங்கள் வீட்டுக்குள்ளே போய்ங்கிற அளவுக்கு அது. அதான் உண்மையா? ஆமாம், ஆடியோ முன்னாடி நீங்கள் போகிறீங்க. ஆமாம் உண்மை. ஆடியோ ரெக்கார்டிங் ஃபாலோ பண்ணியிருக்காங்க. அவங்களுடைய பெட்டிஷனில் விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய வழக்கறிஞர் கொடுத்த பெட்டிஷனில் என்ன சொல்கிறாங்க, வண்டி வந்து இடிச்சிச்சுன்னு அவங்க சொல்லியிருக்கிறாங்க. இவர் வந்து இப்போ என்ன சொல்கிறார், வண்டி இடிக்கலைன்னு சொல்கிறாரு. அப்போ இப்போ இந்த மேடையில் பேசும்போது என்ன சொல்கிறாரு, 4 தட்டு தட்டுணுன்றதோடு அவர் சொன்னால் பரவாயில்ல, 4 தட்டு தட்டுனதுக்கு மேலே இன்னொரு ஒரு வார்த்தை சொல்கிறாரு, ஒழுங்கா கூட அடிக்கல, இதுல ப்ரூவ் ஆயிருச்சு. வழக்கறிஞர்கள் முதல்ல நீங்க சொல்ல வரீங்க. ஆமா ஆமா, இது வழக்கத்தானே நம்ம பார்க்கணும். இதுக்கு பின்னாடி நடக்கக்கூடிய அரசியல்லாம் வேற விஷயங்கள். இதுல வழக்கா, இதுல உண்மையிலே ஒரு அஃபென்ஸ் நடந்திருக்கு, ஒரு கிரைம் நடந்திருக்கு, இதுல எவிடன்ஸ் இருக்கு, விட்னஸ் இருக்கு, பார் கவுன்சிலுடைய மெம்பர் இருந்திருக்கிறாரு அந்த ரூம். ராஜீவ்காந்தி மறவர் சமூகத்தில் பிறந்ததுனால அவர் மனிதர் இல்லையா, அவருக்கு வந்து நியாயம் கிடைக்க கூடாதா? அப்போ இதை வந்து எந்த அளவுக்கு வந்து திருப்பிவாத அரசியல் செய்கிறாங்க அப்படின்னா, இதில் எக்ஸாஜரேட் பண்ணது, இந்த பிரச்சனை இவ்வளோ தூரம் எக்ஸாஜரேட் பண்ணதே திருமாவளவன் அவர்கள் தான். இந்த ராஜீவ்காந்தி அவர்கள் வந்து பரம்பரையிலே அதிமுக குடும்பம். இவருடைய அப்பா வந்து எஸ்பி முத்துராமலிங்கம்னு பேர், ஆப்பநாட்டு மறவர் சமூகத்தை சேர்ந்தவர். அவர் அந்த எஸ்பி முத்துராமலிங்கம் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களுடைய மெய்ப்பாதுகாவலர். அவரோட தோளில் கை போட்டு உட்காந்துருக்காரு ராஜீவ்காந்தியோட அப்பா எஸ்பி முத்துராமலிங்கம். அவர் எப்படி பாஜக வந்து கைக்கூலியா இருப்பார், இந்த 1000 வழக்கறிஞர்களை கூப்பிட்டு அவர்களை தவறா கைட் பண்ணி, திருமாவளவன் அவர்கள் தேர்தல் கணக்கு போடுறதுல பெரிய கில்லாடி, மற்ற தலித் தலைவர்கள் மாதிரி கிடையாது. பொங்கு தமிழ் 2025 தமிழ் மக்களின் அபிலாசைகளை கேட்காமல் இலங்கையின் ஒற்றை ஆட்சிக்குள் எம்மை உட்படுத்திய பிரித்தானிய அரச குடும்பத்திடமும் அதன் அரசாங்கத்திடமும் மற்றும் சர்வதேச நாடுகளிடமும் சர்வதேச கண்காணிப்பின் கீழ் பொது வாக்கெடுப்பை நடாத்த கோரி எதிர்வரும் நவம்பர் 9, 2025 ஞாயிற்றுக்கிழமை காலை 10 மணி முதல் பிற்பகல் 1 மணி வரை மெல்பர்ன் மாநகரின் பெடரேசன் சதுர்க்கத்தில் ஆஸ்திரேலிய தமிழ் பல்கலைக்கழக மாணவர்களால் ஏற்பாடு செய்யப்பட்டு அனைத்து மக்களின் பங்களிப்புடன் பொங்கு தமிழ் எனும் மாபெரும் மக்கள் எழுச்சி நிகழ்வு நடைபெற உள்ளது. உலகிலேயே சிறையுண்டு அடிமைப்பட்டு போய் கிடக்கும் தமிழராகிய நாம் எமது இன விடுதலைக்கு ஒன்றாய் அணிதிரள்வோம். இவ் எழுச்சி நிகழ்வுக்கு அனைத்து தமிழர்களும் குடும்பத்தோடு வருகை தந்து தமது வரலாற்று கடமையை நிறைவேற்றுமாறு அன்போடு அழைக்கின்றோம். நன்றி. மக்களிலிருந்து மக்களுக்காக. ராவண பார்வையாளர்கள், தமிழ் உறவுகள் மற்றும் ராவண நலவிற்கு வணக்கம். வழக்கறிஞர் மனோஜ் கிஷோர் ஏற்கனவே நம்மக்கிட்ட பேட்டி கொடுத்துருந்தவர். பெரிய பரபரப்பாக பேசப்பட்டது அவருடைய நேர்காணல். திரும்ப நம்ம அவரை சந்திக்கிறோம். எதற்காக இந்த சந்திப்புன்றது இதில் தெரியும். வணக்கம் தம்பி. அண்ணா வணக்கம். ஒரு நல்ல வழக்கறிஞராக இருக்கிறீங்க. நீங்களே வந்துட்டு என்ன மிரட்டுறாங்க அப்படின்னு போய் காவல் நிலையத்தில் புகார் கொடுக்குறீங்க காரைக்குடியில். அவர் பரபரப்பாக பேசப்பட்டது அந்த ஊடகங்கள்ல. என்ன பிரச்சனை உங்களுக்கு ஏன் புகார் கொடுத்தாங்க? அதில் ராவண பேர்லாம் வேறு இழுத்து விட்டுருக்கீங்க உள்ளார. என்ன பிரச்சனை உங்களுக்கு? அண்ணா, அதாவது நம்ம வந்து வழக்கறிஞர் ராஜீவ்காந்தி அவர்களுடைய வாகனம் வந்து நாடாளுமன்ற உறுப்பினர் திருமாவளவன் அவர்களுடைய வாகனத்தில் இடித்தது தொடர்பாக நம்ம ஒரு நேர்காணல் செஞ்சுருந்தோம். அந்த நேர்காணலில் விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய நடவடிக்கைகளையும் கொஞ்சம் விமர்சனம் செஞ்சு அதில் ராஜீவ்காந்தி தரப்பில் இருக்கக்கூடிய நியாயத்தை நம்ம வெளிக்கொண்டு வந்திருந்தோம். நம்ம தான் முதல்ல தமிழ்நாட்டில் வந்து இந்த விஷயத்தை வெளியில் கொண்டு வந்தது. அது வரைக்கும் எதிரும் புதிருமா இருந்த விஷயத்துல நம்ம தான் இந்த அதே சமூகத்தை சேர்ந்த நான் சொல்லும் போது அதனுடைய வேல்யூ இது என்னங்கிறத மக்கள் கவனிச்சு. இதே சமூகத்தை ராஜீவ்காந்தி சமூகமா, திருமாவளவன் அவர்களுடைய அதே பறையர் சமூகத்தை சேர்ந்தவனா நானும் இருக்கிறதுனால அப்போ இந்த விஷயத்தை இவர் என்ன இந்த ஆங்கிளில் சொல்றாரு அப்படிங்கிற மாதிரி அந்த விஷயம் கொஞ்சம் வைரல் ஆயிருந்துச்சு. அப்போ அதை வந்து பொறுத்து கொள்ள முடியாமல் விடுதலை சிறுத்தை கட்சி நபர்கள் வந்து தொடர்ச்சியாக எனக்கு ஃபோன் பண்ணி பல்வேறு மிரட்டல்கள், அதுலேயும் குறிப்பாக வந்து ஹெச்எஸ்ல இருக்கக்கூடிய நபர்கள்,
இல்ல பொதுவா அந்த மாதிரி மிரட்ட மாட்டாங்களா? இப்ப எனக்கு நான் அவ்வளவு பேசிட்டு இருக்கிறேன். இந்த மாதிரி மிரட்டல் வரலைங்களே. இது வரைக்கும் வரல. நேரடியா மிரட்டியிருக்காங்க. இப்போ ஆடியோ கால் உங்கள ரெக்கார்டிங்கோட இருக்கு. நான் ஏஎஸ்பி ஆஷிஷ் புனியா ஐபிஎஸ் அவர்கள்ட்ட வந்து புகார் குடுத்துருக்கிறேன். குடுத்து இது மாரி நடவடிக்கை எடுக்கிறேன்னு அவர் சொன்னதுனால, நான் அதோட அப்ப பிரஸ் மீடியாலாம் வந்தாங்க. உங்கள மிரட்டுறாங்களா? ஆமா, ஆமா. இதுல இந்த மாதிரி பேட்டி கொடுத்தீங்க. ஆமா. காரைக்குடியில ராவணா சோழன் சொல்வீச்சு. ஆமா, ஆமா, அந்த வலைத்தளத்துல ஆமா, இலக்கிய இயக்குனர் மு. கலைஞர் நடத்துறது அது. ஆமா, ஆமா, ஆமா. இது பேரை சொல்லியே ஆமா. திட்டுறாங்க. பேர சொல்லியே திட்டுறாங்க. இந்த ராவணா யூடியூப் சேனல்லயும், இவரு சோழன் சொல்வீச்சுலயும் நீங்க பேசியிருந்த இன்டர்வியூ வந்து எங்களுடைய கட்சிக்கு வந்து அவமானமா இருக்கு. நீங்க சொன்ன கருத்துக்கள் வந்து எங்களுக்கு ரொம்ப மனச புண்படுத்துது அப்படின்னு சொல்லி நாகரீகமா ஒரு வாரமா சொல்லிட்டு இருந்தாங்க. நான் அத கண்டுக்கல. சரி, ஒரு விமர்சனம்ங்கிறது எந்த கருத்த சொன்னாலும் யாராவது ஒருத்தர் விமர்சனம் சொல்லத்தான் செய்வாங்க. நம்மளுடைய கருத்துரிமை அடிப்படையில ஃபண்டமெண்டல் ரைட் நம்ம பேசுறோம். ரைட் டு ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் அண்ட் எக்ஸ்பிரஷன் அப்படிங்கிறது அரசியலமைப்பு சட்டம் கொடுத்த ஃபண்டமெண்டல் ரைட்டுங்கிறத நம்ம பேசிட்டு அது இருக்கோம். ஆனா, அது அடுத்த கட்டமா நகருது. அந்த நான் அப்பவே பெட்டிஷன் குடுக்கல. சரி, அவனுடைய நம்ம நண்பர்கள் தானே இருப்பாங்க. விடுதலை சிறுத்தையில யார் இருக்க போறா? வேற யார்? நம்ம சொந்தக்காரங்க தானே இருப்பாய்ங்க. அப்ப சரி, ரைட், ஓகேன்னு சொல்லிட்டு நம்ம அத கடந்து போறோம். திருப்பி அடுத்தடுத்த கட்டத்துக்கு அது நகர்ந்து போய், நீங்க காரைக்குடியில நடமாட முடியாது. உங்கள ஓட்டுற போனா சும்மா விட மாட்டோம். இப்பதான் உங்க பின்னாடி ஃபாலோ பண்ணிட்டு, நான் உங்க ஜீப்ப ஃபாலோ பண்ணிட்டு உங்க பின்னாடி வந்தோம். 10 நிமிஷம் ஆச்சு. நீங்க வீட்டுக்குள்ள போய்ங்கிற அளவுக்கு அது. அதெல்லாம் உண்மையா? ஆமா. 10 ஆடியோ நிமிஷம் முன்னாடி தான் நீங்க போறீங்க. ஆமா, உண்மை. ஆடியோ உங்கள ரெக்கார்டிங்கோட ஃபாலோ இருக்கு. பண்ணியிருக்காங்க. ஃபாலோ பண்ணியிருக்காங்க. ம். ஃபாலோ பண்ணி ஒரு பெரிய ஒரு 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 கான்ஸ்பிரசி நடந்திருக்கு. ஒரு சதித்திட்டம் தீட்டியிருக்கிறாங்கன்ற உறுதியா எனக்கு ஒரு வழக்கறிஞர் கிரிமினல் கேசஸ் நம்ம டீல் பண்றோம். அப்ப அதுக்கு பின்னாடி ஒரு விஷயம் நடந்திருக்குங்கிறத உணர முடிஞ்சிருச்சு. ஒரு வாட்ஸ்அப் குழுவுல வந்து இதே மாரி ஒரு நபர் வந்து பேசி, இவன வந்து இங்க நடமாட விடக்கூடாது அப்படிங்கிற மாரிலாம் பேசி, இவன ஒண்ணும் இல்லாம ஆக்கிரணும் அப்படிங்கிற மாரி பேசியெல்லாம் விடுதலை சிறுத்தை கட்சியினோட நிர்வாகிகளே இது எல்லாமே செஞ்சிருக்கிறாங்க. அப்போ இந்த விஷயத்த வந்து நம்ம காவல்துறையிட்ட ஒப்படைச்சதுக்கப்புறம் அவங்க அந்த அந்த இதில் ஒரு நொட்டோரியஸ் கிரிமினல் ஒருத்தர், ஹேபிச்சுவல் அஃபெண்டர், ஒரு ஹெச்எஸ்ல ஹிஸ்ட்ரி ஷீட்டராக இருக்கக்கூடிய நபரும் அதில் இன்வால்வ்டாக இருக்கிறாரு. அப்போ பல்வேறு திருட்டு வழக்குகள், குற்ற வழக்குகள், காவல்துறை இழிவாக பேசின வழக்குகள்லாம் அவர் மேலே இருக்குது. அப்போ அதை சொன்ன உடனே போலீஸுக்கு அதனுடைய சீரியஸ்னஸ் தெரிஞ்சிருச்சு. உடனே பெட்டிஷனை வாங்கி நாங்கள் உடனே நடவடிக்கை எடுக்கிறோங்கிறத சொல்லியிருக்கிறாங்க. அப்போ இதிலிருந்து நம்ம என்ன பார்க்க வேண்டி இருக்கு அப்படின்னா, விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய பாணியே எப்படி இருக்குன்னா, கருத்து சுதந்திரத்துக்கு எதிரான ஒரு ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறாங்க. அப்ப எப்படின்னா, யாருமே கருத்து சொல்லக்கூடாது. ஏர்போர்ட் மூர்த்தி கருத்து சொல்லக்கூடாது. மனோஜ் கிஷோர் கருத்து சொல்லக்கூடாது. புரட்சி பாரதம் கருத்து சொல்லக்கூடாது. ஜான் பாண்டியன் இன்னைக்கு கருத்து சொல்லியிருக்கிறார். இந்த ராஜீவ்காந்தி அவர்களோட விஷயம் சார்பா தமிழக மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் அண்ணன் ஜான் பாண்டியன் இந்த சமூகத்துக்காக ஒரு மூத்த போராளி. இன்றைக்கு அதுல மாற்று கருத்து. ஆமா. அதாவது சொல்லணும்னா, எங்க கிராமத்து பக்கம் ஒரு பழமொழி சொல்லுவாங்க. காட்ட அழிச்சதுக்கு அப்புறம் யார் வேணா விதைக்கலாம். காட்ட அழிச்சது யாருங்கிறது தான் கேள்வி. அந்த அந்த வகையில பார்த்தா அண்ணன் ஜான் ஒரு பாண்டியன் நிலத்தை பண்படுத்துறது யார் அப்படின்னு தான் கேள்வி. அதுதான் கேள்வி. அப்ப பண்படுத்தினதுக்கு அப்புறம் தார் ரோடு போட்டு யார் வேணா கார்ல போலாம். அன்றைக்கு இருந்த காட்ட அழிச்சு நிலமாக்கி அதை வளப்படுத்தினது அண்ணன் ஜான் பாண்டியன் தான். ம். அதுல வந்து எந்த விதமான மாற்று கருத்து இருக்க முடியாது. ஆமா. அதே நேரத்துல அண்ணன் திருமாவளவன் அவர்களுக்கே பல இடங்கள்ல இக்கட்டான சூழ்நிலையில அண்ணன் ஜான் பாண்டியன் அவர்கள் உதவி செஞ்சிருக்கிறாரு. அதே மாதிரி 1993 குரோம்பேட்டை மாநாடு, பூவை மூர்த்தியார் அவர்களும் ஜான் பாண்டியன் அவர்கள் 2 பேரும் தலைமை அந்த மீட்டிங். 27 தலைவர்கள், தலித் தலைவர்கள் ஒன்றா சேர்த்தப்ப திருமாவளவன் வந்து ஒரு சாதாரண ஒரு நபரா அந்த மேடையில பேசக்கூடிய வாய்ப்பு கொடுத்த ஒரு நபர். அப்ப அவர் வந்து இன்னைக்கு ஜான் பாண்டியன் வந்து ராஜீவ்காந்தி அடித்து தவறுன்னு ஒரு கருத்தை சொல்றாரு. அதே மாதிரி ஜான் பாண்டியனுடைய வரலாறை நம்ம பார்த்தோம்னா, அவர் வந்து எல்லா விஷயங்களையும் கடந்து வந்தவர். பல்வேறு விஷயங்களை அதெல்லாம் செய்து இப்போ ஒரு அனுபவத்தோட நிக்கிறார். இருக்கிறாரு. எல்லாத்தையும் பார்த்தவர். ம். இந்த சமூகம் வந்து வேண்டாம், இதுக்கப்புறம் பிரச்சனைகள் இதெல்லாம் வேண்டாம், நம்ம ஒண்ணா இருக்கணுங்கிற முடிவுக்கு அவர் வந்துட்டாரு. அவர் சென்ற சிறை, பட்ட கஷ்டங்கள், அவர் செஞ்ச போராட்டங்கள், அவர் ஒரு மாபெரும் சமரசமற்ற போராளி. இன்றைக்கும் பல பேர் வந்து அறிவாலயத்திலையும் ராயப்பேட்டையிலையும் சரண்டர் ஆகி குனிஞ்சு நின்று பொக்கே கொடுத்தவங்க எல்லாரும் இன்னைக்கு எம்எல்ஏ எம்பி ஆயிட்டாங்க. ஜான் பாண்டியன் அவர்களுடைய புகைப்படம் நீங்க ஒரு புகைப்படம் கூட அந்த மாதிரி நீங்க பார்க்க முடியாது. அவர் எங்கேயாவது போய் குனிஞ்சு நின்று வந்து இது கொடுத்தாரு, பொக்கே மோடியவே போய் பிரதம மந்திரியவே பார்ப்பாரு. நீங்க எப்ப பாக்குறீங்க? எனக்கு தெரிஞ்சு நான் ஒரு 30 வருஷமா பாக்குறேன். அன்னைக்கு இருந்த அதே கம்பீரம் தான் இன்னைக்கு இருக்கு. ஆமா. ஆமா. அவரே என்கிட்ட சமரசம்லாம் கிடையாது. கூழ கும்பிடு போறதெல்லாம் கிடையாது. அவர்கிட்ட கிடையாது. அந்த குணம் அவர்கிட்ட இருந்திருந்தா அவர் என்னைக்கோ எம்எல்ஏ எம்பியை பத்தி இன்னைக்கு பெருசா பேசுறாங்க. அந்த குணம் அவர்கிட்ட இருந்திருந்தா 2001லயே அவர் எம்எல்ஏ. இன்னும் சொல்ல போனா 95ல பல வாய்ப்புகள் வந்தது. ஆமா, ஆமா. விட்டுட்டாரு. அவருக்கு என்ன குணம் அப்படின்னா, பர்சனலா என்கிட்ட சொன்னது என்னன்னா, தம்பி நம்ம வாழ்ற வரைக்கும் வீரமா வாழணும். நம்ம வாழ்ற வரைக்கும் வீரமா வாழணும், சுயமரியாதையோட வாழணும். நம்ம எங்கேயும் போய் குனிஞ்சு நின்று கையை கட்டி வாழ்றது எனக்கு தெரியாது தம்பி அப்படின்னு சொல்றேன். அப்ப நானும் அவர் சொன்னேன், உங்களை நான் அந்த மாதிரி பார்த்தது இல்லைண்ணே எங்கேயுமே. ஆனா நம்மளுக்கு அவர்கிட்ட பிடிச்சது என்னன்னா அந்த ஒரு விஷயம்தான்.
என்னுடைய சரி, இப்ப தலைவர் இந்த விஷயத்துல என்ன நடக்குது, என்ன சொல்றாங்க? இந்த விஷயத்துல வந்து இப்ப ராஜீவ்காந்தி அவர்களுடைய விஷயத்த நம்ம இல்ல, இந்த புகார் கொடுத்தாங்க, முடிஞ்சிருச்சு, ம், ஓகே. ம். இதுதான் அவர் சொல்றாரு. இப்ப ஜான் ஆமா. பாலியன் அவர்களும் சொன்னாங்க, இந்த மாதிரி ஆமா. நடந்திருக்க கூடாதுன்னு. நடந்திருக்க கூடாதுன்னு சொல்றாரு. உங்களுக்கு மிரட்டல் அதோட நின்றுச்சா? இப்ப திரும்ப வந்துட்டு இருக்குங்களா? காவல் நிலையத்துல புகார் கொடுத்ததுக்கு அப்புறம் மிரட்டல் விடுற அளவுக்கு அது இன்னும் அடுத்த கட்டத்துக்கு போகல. அப்படியே நிக்குது. இன்னும் அப்படியே ஓகே. இருக்கு. அதோட இப்ப ராஜீவ்காந்தி வழக்கு என்ன நிலையில இருக்குது இப்ப? ராஜீவ்காந்தி வழக்கறிஞர் ராஜீவ்காந்தி. வழக்கறிஞர் ராஜீவ்காந்தி அவர்களுடைய நிலை இப்ப எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா, ம், அவருடைய புகார வந்து இதுவரை எடுக்கல. ம். காவல் நிலையத்துல 7ஆம் தேதி இன்சிடென்ட். இன்னைக்கு தேதி வந்து 15 ஆச்சு. 15 ஆச்சு. கிட்டத்தட்ட ஒரு வாரம் ஆயிடுச்சு. ஒரு வார காலம் ஆயிருச்சு. தமிழ்நாடு அளவுல இந்த இஷ்யூ வந்து திஸ் இஸ் சென்சேஷனல் இஷ்யூன்னு சொல்லுவோம் ம். லீகல் டேர்ம்ஸ்ல ஆமா, வந்து. விஷுவலா ரோட்ல நடக்குது, ம். ஹைகோர்ட் பக்கத்துல நடக்குது. ஆமா, the incident has happened on a broad daylight ம். in front of the high court, honorable high court மெட்ராஸ்ல நடந்த விஷயம். அப்ப இதுல விக்டிம் வந்து ஒரு அட்வொகேட், பிராக்டிசிங் அட்வொகேட். அடித்ததாக ஏவி விட்டதாக ராஜீவ்காந்தி சொல்லக்கூடிய நபர் ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர். அப்ப இது சர்ச்சைக்குரிய வழக்கு. இந்த வழக்கு, இந்த சர்ச்சைக்குரிய வழக்குகளை எல்லாம் நம்ம பார்த்தோம்னா அரசாங்கமே சோமோட்டோ எடுக்கணும் இந்த கேஸ் எல்லாம். ஏன் சொல்றேன் அப்படின்னா, இதுல வந்து அட்வொகேட்ஸ் வந்து ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் இன் த ஹிஸ்டரி ஆஃப் தமிழ்நாடு வழக்கறிஞர்களுக்குள்ள சாதிங்கிற பிரச்சனை இந்த ராஜீவ்காந்தி பிரச்சனையினால உருவாகுது. இதுவரைக்கும் வழக்கறிஞர்களுக்குள்ள எங்களுக்குள்ள அந்த மாதிரியான இப்ப எல்லா வழக்கறிஞர்களும் சாதி சங்கங்களோட தொடர்புல இருப்பாங்க, கட்சிகளோட தொடர்புல இருப்பாங்க. சொந்த பந்தத்துக்கு வழக்கு பார்க்கும்போது ஜாதி ஜனத்தை விட்டு கொடுத்து இந்த வழக்கறிஞர் தொழில் நடத்த முடியாது. ஆனா நீதிமன்றத்துக்குள்ள இந்த ஜாதி பிரச்சனைங்கிறது வெரி ரேர் அண்ட் ரேரஸ்டா வரக்கூடிய ஒரு விஷயம். அந்த அந்த விஷயங்கள் அங்கங்க இருக்கும். சின்ன சின்ன பிரச்சனைகள் நடக்கும். ஏற்கனவே லா காலேஜ் பிரச்சனைலாம் அண்ணனுக்கு தெரியும். அதெல்லாம் தமிழ்நாட்டில் நடந்தது. ஆனால் அதெல்லாம் அப்படியே கடந்து திருப்பி அந்த பிரதர்ஹுட் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சகோதரத்துவத்தோட பணியாற்றக்கூடிய ஒரு தொழில் தான் வழக்கறிஞர் தொழில். ஏன் அப்படின்னா, வழக்கறிஞர் தொழில இருக்கக்கூடிய என்ரோல்டு அட்வொகேட்ஸோட எண்ணிக்கையே வெரி லெஸ் தேன் 1% தான் டில் நவ். இந்த பாப்புலேஷன் ஆஃப் தமிழ்நாடுல 1% வழக்கறிஞர்கள் தான் நாங்க இருக்கிறோம். அப்ப அதுக்குள்ள போய் நம்ம ஜாதி மதம் பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடாதுங்கிற அடிப்படை எல்லாரும் ஒண்ணா இருந்தோம். ஆனா இன்றைக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சி செய்த ஒரு மாபெரும் தவறு இந்த வழக்கறிஞர் சமூகத்தை இரண்டா பிளவுபடுத்திருச்சு. ஏன் பிளவுபடுத்திருச்சு அப்படின்னா, ராஜீவ்காந்தி இல்ல, முதல்ல இந்த கேஸ் சொல்லிட்டு வாங்க. கேஸ் நீங்க சொன்னீங்க, இது ஒரு விஷயம் சொன்னீங்க. வேற என்ன அதுல விஷயம்? இது வரைக்கும் எடுக்கல, ஒரு வாரம் ஆச்சு. ஒரு விஷயம் எடுக்கலையா? சென்சேஷனல் கேஸ்ல போலீஸ் வந்து இது வரைக்கும் பெட்டிஷன் வாங்கல. இந்த சென்சேஷனல் கேஸ்னு தெரிஞ்சும் நீதிமன்றங்கள் சோமோட்டோ எடுக்கல. இவ்வளவு பெரிய எடுத்திருக்கணும். ஆமா, எடுத்திருக்கணும். பார் கவுன்சிலும் இதுல எந்த நடவடிக்கையும் டிசிப்ளினரி ஆக்ஷன் வழக்கறிஞர்லயும் எடுத்திருக்கணும். ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் அவர் உயிர் சம்பந்தப்பட்ட விஷயம் பாதுகாப்பு இருக்குதா இல்லையா, உண்மையா இல்லையா, நடந்துச்சா நடக்கலையா, இந்த ஆங்கிள் எடுத்திருக்கணும். ஆமா, ஏன்னா இவர் சொல்றாரு என்னை உயிருக்கு அச்சுறுத்தல் இருக்குன்னு திருமாவளவன் அவர்கள் சொல்றாரு. அவர் சொல்றாரு என்னைய வந்து திட்டமிட்டு என்னைய அடிச்சுட்டாங்கன்னு சொல்றாரு. அப்ப எது உண்மைங்கிறது இது வரைக்கும் தெரியல. நீதிமன்றம் எடுத்திருக்கணும். நீதிமன்றம் எடுத்திருந்தா வித்தின் அ மேட்டர் ஆஃப் ஒரு 15-30 மினிட்ஸ்ல வந்து ஹானரபிள் ஜட்ஜஸுக்கு வந்து தெரியும். ஏன்னா அவங்க வந்து தே ஆர் பிராக்டிசிங் இந்த லா. ரெகுலரா வந்து அலிகேஷன்ஸ் எப்படி இருக்கு, எப்படி வந்து கேஸ் செட் பண்ணுவாங்க, புட்டப் கேஸ்னா எப்படி இருக்கும், ஒரு கிரிமினல் ஓவர் டேக்ட் எப்படி மேட் அவுட் ஆகுங்கிறதெல்லாம் ஜட்ஜஸ்க்கு வந்து சும்மா அப்படி ஒரு கிளான்ஸ் பார்த்தா தெரியக்கூடிய விஷயம். அட்வொகேட்ஸே 10 இயர்ஸ் பிராக்டிஸ் பண்ண அந்த அந்த பார்வை நமக்கு வந்துடும். அப்ப இதை வந்து சுவமோட்டோ எடுத்திருந்தா இவ்வளவு பெரிய இஷ்யூவா இது டெவலப் ஆயிருக்காது. அப்ப ஏதோ ஒரு அழுத்தம் வந்து இதுல வந்து இருக்குது. நடவடிக்கை எடுக்காம இது ப்ரொவோகேட் ஆகக்கூடிய அளவுக்கு இதை விடுறாங்க அரசாங்கம் அப்படின்னா, முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் வந்து இதை ரொம்ப கவனமா இந்த விஷயத்த வந்து பார்க்கணும். ஏன்னா கிராமத்துல ஒரு பழமொழி உண்டு, ஒரு வக்கீல்கிட்ட பேசுறது ஒண்ணு, ஒரு கிராமத்திட்ட பேசுறது ஒண்ணுன்னு சொல்லுவாங்க. இன்றைக்கு வந்து கிட்டத்தட்ட நேரடியாக இந்த இந்த ஆர்ப்பாட்டத்துல வந்து ஹைகோர்ட்ல வந்து ஒரு முதல் கட்டமா ஒரு 500 வழக்கறிஞர்கள் அதுல பங்கேற்றாங்க. 2ஆம் கட்டமா ராஜீவ்காந்திக்கு ஆதரவா ஒரு 1000 பேர் அதுல பங்கேற்றாங்க. இப்ப அதுக்கு அடுத்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியை ஆர்கனைஸ் பண்ண இதுல வந்து ஒரு 3000 பேர் பங்கேற்றாங்க. தமிழ்நாடு முழுவதும் கோயம்புத்தூர் பாரு, மதுரை பாரு, ஹைகோர்ட் பெஞ்ச், மதுரை பெஞ்ச், ஹானரபிள் மெட்ராஸ் ஹைகோர்ட்டோட மதுரை பெஞ்ச், இப்படி வந்து பல்வேறு இடங்கள்ல திருநெல்வேலி இப்படி ராஜீவ்காந்தி மாறி மாறி நடக்குது. அதாவது ராஜீவ்காந்திக்கும் ஒரு பக்கம் நடக்குது, திருமாவளவன் அவர்களுக்காகவும் ஒரு பக்கம் நடக்குது. அப்ப என்னன்னா வழக்கறிஞர் எல்லாருமே இதை வாட்ச் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. கவர்மெண்ட்டினுடைய ஆக்ஷன் எப்படி இருக்கு, ஏன் அரசாங்கம் இவ்வளவு வழக்கு இன்ன வரைக்கும் பதிவு பண்ணல. இது வரைக்கும் அந்த வழக்குல சிஎஸ்ஆர் கூட போட்டு ராஜீவ்காந்தி அவர்களுக்கு கொடுக்கப்படல. அப்ப இவங்க கொடுத்த பெட்டிஷன் என்னாச்சுங்கிறது எனக்கு அந்த பக்கம் என்ன நடக்குதுங்கிறது தெரியல. அப்ப என்ன இந்த கேஸ்ல நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிறது இது வரைக்குமே வந்து ஒரு புரியாத ஒரு புதிரா இருக்கு. என்னன்னா ஒரு வழக்குல எவிடன்ஸ் இல்ல,
ஒரு வழக்குல வந்து விட்னஸ் இல்ல, ஒரு வழக்குல வந்து போதுமான ஆதாரம் சொல்லக்கூடிய முகாந்திரம்னு சொல்லக்கூடிய பிரிமாஃபசி இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். அந்த வழக்க 1 வார காலம் விசாரிச்சு 15 நாள் போலீஸ்க்கு டைம் இருக்கு. அந்த 15 நாளுக்குள்ள அவங்க எப்பனாலும் அவங்க எஃப்ஐஆர் போடலாம், சிஎஸ்ஆர் போடலாம், எது வேணாலும் பண்ணலாம்ங்கிறது அவங்களுக்கு உண்டான பிரிவிலேஜ். ஆனா இந்த வழக்கு அப்படிப்பட்ட வழக்கு இல்ல. இதுல எல்லா ஆதாரமும் இருக்கு, வீடியோ ஆதாரமே இருக்கு. அதோட மேற்கொண்டு என்ன செய்யறாருன்னா, அடுத்த நாள் நடந்த பப்ளிக் மீட்டிங்ல திருமாவளவன் அவர்களே அட்மிட் பண்ணியிருக்காரு கிரைம. அவர் செஞ்ச கிரைம, அவங்க கட்சிக்காரர்கள் செஞ்ச அந்த கிரைம அவரே அட்மிஷன் பண்ணிட்டாரு. கன்ஃபெஷன் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டாரு பப்ளிக்ல. எப்படி சொல்றீங்க? எதை வச்சு சொல்றீங்க? அந்த மேடை பேச்சு நீங்க பாத்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். முறைச்சா தட்டுன 4 தட்டு, அது அடிச்சதுன்னு சொல்ல முடியாது. அது எப்படி 4 தட்டு தட்டுனம்னாலே ஒரு அஃபென்ஸ் நடந்ததா, அவர் அந்த சீன் ஆஃப் கிரைம்ல ஒரு ஆக்ஷன் நடந்ததா அவர் என்ன சொல்லிடுறாரு, அட்மிட் பண்ணிடுறாரு. அவர் ஃபர்ஸ்ட் பேட்டியில என்ன சொன்னாரு, நாங்க அடிக்கவே இல்லை, கையை ஓங்கி பேசினார், எங்களுடைய கட்சிக்காரர்களை தள்ள ட்ரை பண்ணாங்க, அதோட போயிட்டாருன்னு சொன்னாரு. அவங்களுடைய பெட்டிஷன்ல, விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய வழக்கறிஞர் கொடுத்த பெட்டிஷன்ல என்ன சொல்றாங்க, வண்டி வந்து இடிச்சிச்சுன்னு அவங்க சொல்லியிருக்கிறாங்க. இவர் வந்து இப்ப என்ன சொல்றாரு, வண்டி இடிக்கலைன்னு சொல்றாரு. அப்ப இப்ப இந்த மேடையில பேசும்போது என்ன சொல்றாரு, 4 தட்டு தட்டுனோன்றதோட அவர் சொன்னா பரவாயில்ல, 4 தட்டு தட்டுனதுக்கு மேல இன்னொரு ஒரு வார்த்தை சொல்றாரு, ஒழுங்கா கூட அடிக்கல. ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் அது எப்படி அது வந்து அவரே ஒத்துக்கிட்டாருன்னு சொல்ல முடியாது. அடிக்கல, தட்டுனது வேற, அடிக்கலன்றாரு. என்ன அடி விழுந்துச்சுங்கிறது வீடியோ ரெக்கார்டிங் இருக்குல்ல, வீடியோ ரெக்கார்டிங் இருக்கு. அவரும் அட்மிஷன் பண்ணிட்டாரு. ராஜீவ்காந்தியோட ஸ்டேட்மெண்ட் என்ன, அவர் என்ன சொல்றாரு, விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய தலைவர் திருமாவளவன் அவர்கள் கண்ணாடி இறக்கிட்டு என்னை வந்து என்னடா ஸ்போம் பாத்துக்கிட்டு இருக்கீங்க, அவனை தூக்கி ஓரமா போடுங்கன்னு சொன்னாரு. சொன்னதுக்கு அப்புறம் வந்து அடிச்சாங்கன்றது அவருடைய பெட்டிஷன். அப்ப அந்த பெட்டிஷன் நம்ம கவனிச்சு பார்க்கும்போது இவங்களுடைய பெட்டிஷன்ல இவங்க செஞ்ச அட்மிஷன் என்னன்னா, வண்டி இடிச்சிருக்குன்னு இவங்க அட்மிஷன் பண்ணியிருக்காங்க. அப்ப இவர் சொன்ன ஸ்டேட்மெண்ட் என்ன சொல்றாரு, நாங்க தான் அடிச்சோம், ஒழுங்கா கூட அடிக்கல, லேசா 4 தட்டு தட்டணுங்கிற அட்மிஷன். அப்ப அஃபென்ஸ் மேட் அவுட் ஆயிருக்குங்கிறது கிளியர் கட்டா இதுல ப்ரூவ் ஆயிருச்சு. வழக்கறிஞர்ன்ற முறையில நீங்க சொல்ல வரீங்க. ஆமா ஆமா, இது வழக்கத்தானே நம்ம பார்க்கணும். இதுக்கு பின்னாடி நடக்கக்கூடிய அரசியல்லாம் வேற விஷயங்கள். இதுல வழக்கா, இதுல உண்மையிலே ஒரு அஃபென்ஸ் நடந்திருக்கு, ஒரு கிரைம் நடந்திருக்கு, இதுல எவிடன்ஸ் இருக்கு, விட்னஸ் இருக்கு, பார் கவுன்சிலுடைய மெம்பர் இருந்திருக்கிறாரு அந்த ரூமுக்குள்ள ஓடி. இன்னொரு விஷயம், சீன் ஆஃப் கிரைம் எங்க நடக்குதுங்கிறது ரொம்ப முக்கியம். ஒரு பப்ளிக் பிளேஸ்ல நடந்துச்சா, ஒரு அரசு அலுவலகத்துல நடந்துச்சா, இல்ல ஒரு பிரைவேட் ஏரியால நடந்துச்சாங்கிறது ரொம்ப முக்கியம். இந்த இஷ்யூல வந்து இந்த வீடியோல நீங்க எல்லாரும் பாக்குற இந்த ராஜீவ்காந்தி வந்து ஓடி பார் கவுன்சிலுக்குள்ள அவரை செக்யூர் பண்ணி போலீஸ் கொண்டு போறதான் நீங்க பாப்பீங்க. அதுக்கு பின்னாடி நடந்ததுதான் ஆக்சுவலான பிரச்சனையே. இப்ப அட்வொகேட்ஸ் ஏன் இந்த அளவுக்கு இதுல இன்வால்வ் ஆகுறாங்க அப்படின்னா, அந்த பார் கவுன்சிலுக்கு உள்ள ஓடுறாரு அவரு. பார் கவுன்சிலுக்குள்ள ஓடி போய் பார் கவுன்சிலுக்குள்ள தஞ்சம் புகுற போது அதுக்கு பின்னாடி நபர்கள் வந்து அவர் ஒரு 25 பேர் பார் கவுன்சிலுக்குள்ள வந்து அட்வொகேட் இல்லாத 25 பேர் வந்து அவரை அடிக்கிறாங்க. அடிச்சு பார் கவுன்சிலுக்குள்ள இருக்க பொருளையும் அவங்க சேதப்படுத்துறாங்க. சேதப்படுத்தினதுடைய விளைவு அதுலயும் பார் கவுன்சில் எந்த நடவடிக்கையும் எடுக்கலைங்கிற அதிருப்தி வந்து தென் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மாற்று சமூக நபர்களுக்கு அந்த ஒரு மனப்பான்மை உருவானதுனாலதான் இந்த அளவுக்கு அந்த பிரச்சனை உருவாகுது. அப்ப அரசாங்கம் 2 தரப்பு மோதல் அவ்வளவுதான் நிறுத்திக்கணும். அதை கரெக்டா இப்ப இது வரைக்கும் சொன்னது ரைட்டு. ஒண்ணு, பார் கவுன்சில் நடவடிக்கை எடுக்கணும், அதுவும் எடுக்கல, மௌனமா இருக்கு. அவங்க கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கணும், அவங்களும் கொடுக்கல, மௌனமா இல்ல. அவங்க கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்களா? பார் கவுன்சில் சார்பா கொடுத்துருக்காங்க. ஆமா, ஓகே. அடுத்தது நீதிமன்றம் சூமோட்டாவே எடுத்திருக்கணும், அது எடுக்கல. அரசு தரப்பு வழக்கு பதிவு செய்திருக்கணும், அது ஒன்னும் பதிவு செய்யல. இந்த பாயிண்ட்லாம் இருக்குது, இதெல்லாம் ஓகே. இப்ப தென் மாவட்டம் இந்த ஒரு குறிப்பிட்ட சமூகம் ஏன் அதுக்குள்ள வருது? ஏன் வருதுன்னா, ஒரு விஷயம் நடக்குதுண்ணே. இப்ப நம்ம எந்த விஷயமா இருந்தாலும், எந்த கட்சியா இருக்கட்டும், நம்ம பிறந்தது எந்த சாதியா இருக்கட்டும், நியாயம்னு ஒண்ணு இருக்கு, உண்மைன்னு ஒண்ணு இருக்கு. அந்த உண்மையின் பக்கம் நம்ம நின்னுட்டோம் அப்படின்னா இதுல ஜாதிங்கிறதுக்கு வேலை இல்லை. அப்ப உண்மையின் பக்கம் நிக்காம என்ன சொல்றாங்க, விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய கொள்கையே என்ன சொல்றாங்கன்னா, சாதி ஒழிப்பே மக்கள் விடுதலைன்னு சொல்றாங்க. அப்போ சாதி ஒழிப்புன்னு சொல்லக்கூடிய நேரத்துல ராஜீவ்காந்தியை போய் நான் பாக்குறேன். அவர் ஒரு சக வழக்கறிஞர், ஒரு சக மனிதர், என்னுடைய பேட்ச்மேட்டு, என் வயசு. அப்ப அந்த அடிப்படையில் நம்ம போய் ஒரு சகோதரத்துவத்தோட என்ன ஆச்சு, உங்க சைடு என்னங்கிறத நம்ம பாக்குறோம். பார்க்கும்போது அவர் என்ன சொல்றாரு, அவர் சொன்ன விஷயங்கள் நமக்கு அதுக்கப்புறம் தான் தெரியுது அவர் மேல எந்த தப்பும் இல்லைங்கிறது. அதுக்கு வந்து என்னை கிரிட்டிசைஸ் பண்ணி, நீ இன துரோகி, நீ இந்த ஜாதிக்கு வந்து துரோகம் பண்ணிட்ட, மாற்று சாதிக்கு போயிட்ட, அப்படி இப்படின்லாம் சொல்றாங்கல்ல. அப்ப ஜாதி ஒழிப்புங்கிற தத்துவம் அங்கே செத்து போயிருதுல. ஜாதி ஒழிப்புன்னு சொன்னா ராஜீவ்காந்தி மறவர் சமூகத்துல பிறந்ததுனால அவர் மனிதர் இல்லையா? அவருக்கு வந்து நியாயம் கிடைக்க கூடாதா? அப்ப இதை வந்து எந்த அளவுக்கு இந்த திருப்பிவாத அரசியல் செய்யறாங்க அப்படின்னா, இதுல எக்ஸாஜரேட் பண்ணது, இந்த பிரச்சனை இவ்வளவு தூரம் எக்ஸாஜரேட் பண்ணதே திருமாவளவன் அவர்கள் தான். அது இல்லாம அவர் செய்யாம இருந்திருந்தாருன்னா, ஒரு கட்சியில இருக்கக்கூடிய தொண்டர்கள் சொல்றது ஒரு செய்தி, ஒரு கட்சியினுடைய நிர்வாகிகள் சொல்லக்கூடியது ஒரு பரப்புரை மாதிரி ஆகும். ஆனா தலைவர் சொல்றதுங்கிறது ஒரு பெரிய பிரபகண்டா,
ஒரு விஷயத்த வந்து ஒரு தலைவரே சொல்றதுங்கிறது, அவர் என்ன சொல்றாரு, திட்டமிட்ட RSS சரி, பாஜகன்னு சொல்றாரு. இந்த இந்த ராஜீவ்காந்தி அவர்கள் வந்து பரம்பரையிலே அதிமுக குடும்பம். இவருடைய அப்பா வந்து SP முத்துராமலிங்கம்னு பேரு. ஆப்பநாட்டு மறவர் சமூகத்தை சேர்ந்தவர் அவரு. அந்த SP முத்துராமலிங்கம் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, புரட்சித் தலைவர் MGR அவர்களுடைய மெய்ப்பாதுகாவலர். அவரோட தோள் மேல கை போட்டு உட்கார்ற அளவுக்கு அந்த புகைப்படம் உங்களுக்கு நான் அனுப்பி தரேன். அவரோட தோல்ல கை போட்டு உட்கார்ந்துருக்காரு. ராஜீவ்காந்தியினுடைய அப்பா. ராஜீவ்காந்தியோட அப்பா SP முத்துராமலிங்கம். ம். அவர் எப்படி பாஜக வந்து கைக்கூலியா இருப்பாரு, இந்த 1000 வழக்கறிஞர்களை கூப்பிட்டு அவர்களை தவறா கைட் பண்ணி கோஷம் என்ன போட்டாங்க விடுதலை சிறுத்தைகள் கட்சியில, அதான் வேடிக்கையானது. இவரை வந்து UAPAல கைது பண்ணணும், இவர் SC/ST அட்ராசிட்டிஸ்ல கைது பண்ணணும், இவர் வந்து ஒரு பாஜக சங்கிகள்னு சொல்லி சொல்றாங்கல்ல, அதுக்கு வந்து என்ன ஆதாரம் இருக்கு? ம். இப்ப ராஜீவ்காந்தி வந்து பாஜகல பொறுப்புல இருக்காரா? ம். இருந்திருந்தா நீ சொல்றது ஓகே. ராஜீவ்காந்தி வந்து மறவர் சங்கத்துல எதனா பொறுப்புல இருக்காரா? ராஜீவ்காந்தி மேல ஏற்கனவே ஏதாச்சும் சாதிய ரீதியா வன்கொடுமையில ஈடுபட்டாருன்னு SC/ST அட்ராசிட்டிஸ் ஆக்ட் பதிவாயிருக்கா? ம். அவர் மேல ஆயிருக்கா? இல்ல அவர் குடும்பத்து மேல யார் மேலயாவது ஆயிருக்கா? என்ன முகாந்திரம் இருந்து இந்த ராஜீவ்காந்தி வந்து ஒரு சாதி வெறியர், அவர் வந்து RSSன்னு சொல்லி ஒரு தத்துவத்தை பரப்புறாரு திருமாவளவன். அதுக்கு பின்னாடி இருக்கிற எலெக்ஷன் அஜெண்டாவை நம்ம கவனிக்கணும். ம். என்னன்னா, இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய சைக்காலஜி இருக்கு. என்னன்னு பாத்தீங்கன்னா, அவரு சந்தேகப்படுறாரு, அது எனக்கு சதி இருக்கலாம்னு நினைக்கிறது தப்பு என்ன இருக்குது? நினைக்கலாம். ம். அதை உறுதிப்படுத்தி பிரச்சாரம் பண்றாருல, ம். அங்க சந்தேகம் வருது. அதுல பின்னாடி எலெக்ஷன் பெனிஃபிட் இருக்குங்கிற சந்தேகம் எங்க வருதுன்னா, ம். நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க. தொல் திருமாவளவன் அவர்களுக்கு சொந்த சமூகத்துல வந்து மதிப்பை இழந்து கொண்டு வருகிறார் ம். வர வர. அதற்கு நல்ல ஒரு அப்படின்னு நீங்க சொல்றீங்க. இல்ல, அதுதான் உண்மை. இப்போ எப்படி, என்ன காரணம்? கடந்த தேர்தலுடைய இதுவே அவருக்கு பிரதிபலிப்பே அதுல தெரியலையா? எவ்வளவு சொற்ப ஓட்டுகள்ல அவர் ஜெயிச்சாரு, நாடாளுமன்ற உறுப்பினர் ஆனாரு, அதுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டாங்க, மிட் நைட் வரைக்கும் அந்த கவுண்டிங் நடந்துச்சு, இதெல்லாம் தமிழக அறிந்த வரலாறு. ம். அதே மாதிரி இதுவரைக்கும் அவரால் தனியா நிக்க முடியல. ம். அண்ணன் சீமான் அவர்கள் மாதிரியோ தமிழ் தேசியம் சொல்லக்கூடிய கான்செப்ட்ல அண்ணன் சீமான் நின்னாரு. இந்த இடத்துல உட்காந்துட்டு நீங்க சீமானுன்னு பேசணும்னு இன்னும் ஏறிவாங்க. இது தேவையாது. பேசுறத கரெக்டா பேசிட்டு வாங்க தம்பி. ஆமா. ஏன் அங்க போறீங்க? இல்ல உண்மையை சொல்றேன். அதாவது ஒரு தத்துவத்தை சொன்னாரு அண்ணன் சீமான் அவர்கள், ஒரு தத்துவத்தை தமிழ் தேசியம் சொன்னாரு. அவர் தனித்து நிக்கிற திராவிடத்தை எதிர்க்கிறோம்னு சொல்றாரு. ஆனா ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் என்ன சொன்னாரு? அவர் என்னுடைய தலைவர் அம்பேத்கர்னு சொன்னாரு, கன்சிராமன் சொன்னாரு. அவர் சரியா தனியா நின்னாரு. CM எதிர்த்து கொளத்தூர் தொகுதியில கண்டெஸ்ட் பண்ணாரு. அப்ப அவருக்கு ஒரு ஐடியாலஜி இருந்துச்சு. இவருடைய ஐடியாலஜி என்னங்கிறது இவருக்கே தெரியாது இது வரைக்கும். ம். இவர் வந்து ADMKக்கு போவாரு, DMKக்கும் போவாரு, BJP கூட்டணிக்கும் போவாரு. என்ன கணக்குன்றது இவருக்கும் தெரியாது, இவங்க கட்சியினுடைய உறுப்பினர்களுக்கும் தெரியாது. அப்ப என்ன இவருடைய பேஸ், ஒரு கட்சிக்கு பேஸ் இருக்கணும். ஒண்ணு ஐடியாலஜி, மொழி வழி ஐடியாலஜியா இருக்கணும். இல்லைன்னா வந்து அம்பேத்கரை நான் தலைவரா வந்து அண்ணன் ஆம்ஸ்ட்ராங், பூவை மூர்த்தியார் அவர்கள், நான்லாம் அண்ணன் அம்பேத்கரை தத்துவாசிரியரை நாங்க எடுத்துக்கிட்ட மாதிரி இவர் அப்படி எடுத்துக்கிட்டு இருந்தா அம்பேத்கருடைய வழியில இவர் நடந்திருப்பாரு. அப்ப இவர் வந்து ஆரம்பத்துல இருந்தே ஒரு விசித்திரமான ஒரு அரசியல் நடத்திக்கிட்டு வர்றாரு. அதனுடைய விளைவா இவர் என்ன செய்யறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவருடைய பேஸ் வந்து எமோஷன்ஸ். விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய பேஸ் வந்து என்னன்னா கம்யூனல் எமோஷன்ஸ். அந்த கம்யூனல் எமோஷன்ஸை எப்படி மேனிஃபெஸ்ட் பண்றது, எப்படி வந்து ஓட் பேங்கா மாத்துறதுங்கிறத விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய அஜெண்டா. அப்ப பாத்தீங்கன்னா கடந்த கால வரலாறு கம்பேர் பண்ணி பார்க்கும்போது அதான் செஞ்சிருக்காங்க. இந்த விஷயத்துல நடந்த எலெக்ஷன் பெனிஃபிட் என்னன்னு நீங்க கவனிச்சீங்கன்னா, திருமாவளவன் அவர்கள் தேர்தல் கணக்கு போடுறதுல பெரிய கில்லாடி. மற்ற தலித் தலைவர்கள் மாதிரி கிடையாது. எப்படின்னா, மற்ற தலித் தலைவர்கள் வந்து மக்களுடைய நலனை பார்ப்பாங்க. மற்ற தலித் தலைவர்கள் வந்து சாதி பிரச்சனை வந்தா நம்ம மக்கள் 2 பேரும் வெட்டுப்பதி செத்து போனே பாவம், அவனுக்கு என்ன செய்யறதுன்னு சொல்லி போய் புரட்சி பாரதமா இருக்கட்டும், மக்கள் தேசமா இருக்கட்டும், அந்த மாதிரி நிக்கக்கூடிய நபர்கள். திருமாவளவன் அவர்கள் எப்படின்னா, இந்த கணக்கை விட தேர்தல் கணக்கை முக்கியமா போடக்கூடிய நபர். அவர் என்ன கணக்கு பண்றாரு, நமக்கு சீட்டு கொடுக்க போறது விழுப்புரத்தையும் சிதம்பரத்தையும் நம்ம தாண்ட போறது இல்ல, தென் மாவட்டத்துல எப்படி நமக்கு சீட்டு கொடுக்க போறது இல்ல, முக்குளத்தோர் சமுதாயத்தோட ஓட்டு நமக்கு தேவையும் இல்லை. ஏன்னா முதலமைச்சருக்கு திமுக வந்து 75 ஆண்டு கால கட்சி, அவங்களுக்கு வந்து எல்லா அரசியலும் தெரியும் தமிழ்நாட்டுல. திருமாவளவனுக்கு தென் மாவட்டத்துல மதுரையில தான் அவர் கட்சியை உருவாக்குனார். ஆனா மதுரையில அவரால் கடைசி வரைக்கும் நிக்க முடியாது. சீட்டு கொடுக்க மாட்டாங்க திமுக. ஏன்னா மதுரையில அவருக்கு ஓட்டு கிடைக்காது. ராமநாதபுரத்துல கொடுக்க மாட்டாங்க. அப்ப வந்து அதே மாதிரி வந்து மற்ற இடங்கள்ல அவருக்கு இந்த முக்குளத்தோர் சமுதாயம் இருக்கிற இடத்துல கொடுக்க மாட்டாங்க சீட்டு இயல்பாவே. ஏன்னா கொடுத்த பிரச்சாரத்துக்கு போகும்போதே பிரச்சனைகள் வரும். அதனால வந்து பல இடங்கள்ல கொடியை மறைச்சு வச்சு வன்னியர் சமூகத்துல ஓட்டு கேட்ட கதையெல்லாம் உண்டு விடுதலை சிறுத்தைகள். இந்த சூழ்நிலையை வந்து என்ன செய்வாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, விடுதலை சிறுத்தைகள் இந்த இடத்துல ஒரு விஷயத்த வந்து முன்வைக்கிறாங்க. என்னுடைய உயிருக்கு அச்சுறுத்தல் இருக்கு அப்படின்னு சொல்றாரு திருமாவளவன். எந்த விதமான முகாந்திரமும் இல்லாம என் உயிருக்கே ஒரு கான்வாய் வருது, போலீஸ் கான்வாய் வருது, கட்சிக்காரங்க 50 பேர் வர்றாங்க, ஃபோர்டு எண்டேவர் வந்து ஒரு SUV, ஒரு 35-40 லட்ச ரூபா உள்ள வண்டி,
ஒரு 30,000 ரூபாய் டூ வீலர்ல ஒரு ஆக்டிவால வந்து ஒரே ஒரு நபர் வந்து உங்க உயிருக்கு அச்சுறுத்தல் கொடுத்தான்னு சொன்னாக்க இது இந்த நாடு நம்புமா, இந்த உலகம் நம்புமா? சரி, அவர் நம்புறாருன்னு வச்சுக்குவோம். அப்ப இது என்ன சொல்ல வர்றாரு இந்த பட்டியல் சமூகத்துக்கு அப்படின்னா, அவர் வந்து ஒரு ப்ரொவகேட் பண்றாரு இந்த சமூகத்தை. என்னுடைய தலைவருக்கே ஆபத்தா? எங்க சென்டிமெண்டல் வேல்யூஸ வந்து தொட்டு பார்க்கிறது. அப்ப என்ன நடக்குது அப்படின்னா, அது பெருசா எடுபடல. தலைவர் வண்டி இடிச்சுட்டாங்க. அது பெரிய பிரச்சனை ஆகல. 2வது நாள் அந்த பிரச்சனைய தூண்டுறாரு திட்டமிட்டு. என்ன தூண்டுறாரு அப்படின்னா, பேசும்போதே சொல்றாரு, நாங்க சரியா அடிக்கல அப்படின்னு சொன்னோனே, தேவர் சமூகம், நாடார் சமூகம், வன்னியர் சமூகம் 3 பேரு ஒண்ணா சேர்ந்து ஆர்ப்பாட்டம் வைக்கிறாங்க ஹைகோர்ட் வாசல்ல. அவர் இல்ல அதுல பட்டியல் சமூகமும் இருந்தது. ராஜீவ்காந்திக்கு ஆதரவா பட்டியல் சமூகத்திலயும் இருந்தாங்க. ஒரு குறைவான அளவு இருந்தாங்க. மாற்று சமூகங்கள் வந்து அதிகம்னு வச்சுக்கங்களேன். இடைநிலை சமூகங்கள் அதிகம். அந்த இடைநிலை சமூகங்கள் அக்யூமுலேட் ஆகி இவருக்கு எதிரா கோஷம் போடணுங்கிறத இவர் நினைச்சது. இவருடைய திட்டம் நிறைவேறிடுச்சு அந்த இடத்துல. இவர் எதுக்காக அந்த மாற்று சமூகத்தை ப்ரொவகேட் பண்றாரு அப்படின்னா, தேவர் சமூகத்தினுடைய ஓட்டு வங்கி இவருக்கு தேவையில்லை. வன்னியர் சமூகம் ஏற்கனவே இவருக்கு ஓட்டு போட போறதில்ல. ஆனா சொந்த சமூகத்துல இந்த பிரச்சனைகள் எழுதல. நம்மளுடைய தலைவர்கள் இப்ப ஜெகன்மூர்த்தியார் இவர் விமர்சிக்கிறாரு. ஆசை தம்பி மக்கள் தேசம் கட்சி இவரை விமர்சிக்கிறாரு. அதே மாதிரி ஜான் பாண்டியன் அவர்கள் விமர்சிக்கிறாரு. இந்த சொந்த சமூகத்துல செல்வாக்கை இழந்துகிட்டு வர்றமே, திமுகவுக்கு நம்ம வந்து வேலை செய்யறது வந்து தெரிஞ்சுக்கிட்டே வருது, இது அந்த மக்கள்கிட்ட எப்படி இது பண்றதுங்கிற மடை மாத்துறாரு. மாத்தி இந்த மக்களுடைய சென்டிமெண்ட்டை பெற்று அந்த சென்டிமெண்ட்டை ப்ரொவகேட் பண்ணி மாற்று சமூகம் எல்லாம் நம்ம தலைவரை திட்டாங்க பாரு, நம்ம தலைவருக்கு எகென்ஸ்டா வந்து ஓகே எல்லாம் கரெக்ட். இப்போ புரியுது. அரசியல் மாற்று பண்றாங்க. சமூகம் அப்படி எதிரா நிக்குது பாக்குது. அப்ப நம்மளால நம்ம தலைவருக்கு சப்போர்ட் திமுகவுக்குள்ள பெரிய பண்ணணும். பாதிப்பா இருக்கும். திமுகல ஓட்டு கேட்டு போகணும் தெற்க. ஆமா, புரியுதுல உங்களுக்கு? ஆமா. எல்லா விஷயத்துக்கும் இவர்களுடைய ஒரு 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 குறிப்பிட்டவர்களுடைய வாக்கு வங்கி மட்டும் வந்தா போதும் ஒரு கட்சிக்கு. பிற அதனாலதான் சமூகத்துடைய வாக்கு வர வேணாமா? இப்ப அவங்களுக்குள்ள தெரியும் திமுகவுக்குள்ள இது செட் பேக். நீங்க கேட்ட கேள்வி 100% கரெக்ட். என்னன்னா, திருமாவளவன் வந்து அவருடைய சொந்த லாபத்துக்காக, தேர்தல் கணக்குக்காக இரு சமூகத்துக்கு இடையே பிரச்சனையை மூட்டிட்டாரு. இன்னொரு விஷயம், தனக்கு சீட்டு கொடுத்த இந்த திமுகவுக்கே அவர் செட்பேக் இந்த விஷயத்த வந்து உருவாக்கிட்டாரு. எதனால செட்பேக் அப்படின்னா, திமுக நீங்க சொன்ன மாதிரி தென் மாவட்டத்துக்கு ஓட்டு கேட்டு போகணும். ஆப்பநாட்டு மறவர் சங்கத்துல இருந்து உதயநிதி ஸ்டாலினோ இந்த முறை வரக்கூடாதுங்கிற மாதிரி அவங்க போஸ்டர்லாம் அடிச்சு ஒட்டி பல பிரச்சனைகள் அங்க நடந்துகிட்டு இருக்கு இந்த ராஜீவ்காந்தி பிரச்சனையினால. மேலும் பாத்தீங்கன்னா, இவர்கள் செய்யக்கூடிய இந்த தவறுனால திமுகவுக்கு என்ன விளைவா வரும்ன்றது இன்டெலிஜென்ஸ் ரிப்போர்ட் அவருக்கு கொடுத்ததுனாலதான் 7ஆம் தேதி நடந்த இன்சிடென்ட்டுக்கு அவருக்கு வந்து அப்பாயின்மெண்ட்டே 11ஆம் தேதி தான் கொடுக்குறாங்க. 8ஆம் தேதியே அவர் சொல்லிட்டாரு, இந்த பிரச்சனை வந்து நாங்க மறுபடியும் இந்த மாதிரி அடிச்சது சரியில்லைன்னு சொல்லி பேசுறாரு. 9ஆம் தேதி பிரஸ் ரிப்போர்ட்டர்ல பேசுறாரு, இந்த மாதிரி நான் இது சம்பந்தமா முதலமைச்சரை பார்த்து நான் விளக்கம் கொடுக்க போறேன்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் 4 நாள் அவர் கேட்டிருக்காரு அப்பாயின்மெண்ட் கொடுக்கல. இன்டெலிஜென்ஸ்ல இருந்து ஒரு முக்கியமான தகவல் சொல்றாங்க. கொடுக்காம இவர் என்ன வேணா செஞ்சுக்கிட்டு இருப்பாரு. ஏர்போர்ட் மூர்த்தியை போட்டு அடிப்பாரு. இந்த மாதிரி வந்து இவரை ராஜீவ்காந்தியை போட்டு ஹைகோர்ட் வாசல்ல வச்சு அடிப்பாங்க. இதுக்கு நம்ம சப்போர்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி அப்பாயின்மெண்ட்டே கொடுக்காம வச்சிருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் போய் திருமாவளவன் போய் முதலமைச்சரை போய் பார்த்துட்டு வந்துட்டு என்ன சொல்றாரு, சாதிய இது விஷயமா இன்விகுதி போட சொன்னேன், அதுக்கு ஆதரவு தெரிவிச்சேன். அரசாங்கம் ஒரு ஜீவோ வெளியிட்டுருச்சு, அதை ஆதரவு தெரிவிக்கிறதுக்கு நேர்ல போய் தெரிவிக்கணுமா? சாதி பேர்ல இருன்னு போடணும், இன்னு ஆமா, அப்படின்னு போடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லி இதை ஒரு கதை வந்து சொல்றாரு வெளியில வந்து பிரஸ் ரிப்போர்ட்டர்ஸ்ட்ட வந்து, நான் இந்த ஜீவோக்கு வந்து ஜீவோக்கு ஆதரவு, ஒரு கட்சிக்கு ஆதரவு கொடுத்தா பரவாயில்ல, ஒரு நிகழ்ச்சிக்கு ஆதரவு கொடுத்தா பரவாயில்ல, ஒரு கொள்கைக்கு ஆதரவு கொடுத்தா பரவாயில்ல, ஒரு ஜீவோக்கு ஆதரவு கொடுக்க போன முதல் தலைவர் இவர் தான். அதை நேர்ல போய் கொடுத்துட்டு வர்றாரு. பிரஸ்ல கேக்குறாங்க என்னங்க ஆச்சுன்னு சொல்லி இந்த விஷயத்த சொல்றாரு. இதையும் நம்புறாங்க பல பேர். அப்ப இந்த விஷயத்தை பொறுத்து ஸ்டாலினுக்கு அவர்களுக்கு முதலமைச்சருக்கு வந்து சுத்தரமா இதுல வந்து உடன்பாடு இல்லை. ஆனால் இவருக்கு வேற வழியும் இல்லை. ஏன்னா இடைநிலை சமூகங்கள் மிகவும் பிற்படுத்தப்பட்டவர்கள் திமுக கூட எதிர் மனநிலைக்கு சிறிது காலமாக வந்துட்டாங்க. அப்போ பட்டியல் சமூக மக்களுடைய வாக்கு வங்கி வேணும்னு திராவிட முன்னேற்ற கழகம் நினைக்குது. இப்ப எங்களெல்லாம் பாத்தீங்கன்னா, நாங்கெல்லாம் அந்த பரம்பரை திமுகன்னு சொல்ற மாதிரி குடும்பம் எங்க குடும்பம். நான் இது வரைக்கும் எனக்கு இத்தனை வயசுல நீங்க ஆமா இத்தனை வருஷமா நான் எலெக்ஷன்ல எந்தெந்த எலெக்ஷனுக்கு எல்லாம் ஓட்டு போட்டேன்னு எல்லா எலெக்ஷனுக்கும் திமுகவுக்கு தான் ஓட்டு போட்டிருக்கேன். ஒரு வாட்டி கூட வேற எந்த கட்சிக்கும் போட்டதில்லை. ஏன் அப்படின்னா, எங்க வீட்டுல எல்லாரும் அரசு அதிகாரிகளா இருந்தவங்க, வந்து டீச்சர்ஸா இருந்தவங்க. இது மாதிரி கடந்த தேர்தலில் திமுக தான். ஆமா ஆமா எல்லா இது வரைக்கும் நான் வந்து திமுகவை தவிர வேற எந்த கட்சியை பத்தி நினைச்சும் பார்த்ததில்லை. வேற யாருக்கு நான் ஓட்டு எங்க குடும்பத்துல யாருமே நாங்க போட்டதில்லை. ஆனா திருமாவளவன் அவர்கள் செய்யக்கூடிய இந்த தவறான விஷயத்த வந்து திமுக வந்து கள்ள மௌனம் காக்கிறது வந்து எனக்கெல்லாம் எப்படி ஒரு மனநிலை ஏற்படுத்துதுன்னா, இதுக்காக வந்து இந்த சமூகத்துல வந்து சட்ட ஒழுங்கே சீர்குலைஞ்சிருமோ அப்படிங்கிற ஒரு ஐயப்பாடு வருது. ஏர்போர்ட் மூர்த்தி வந்து அவரை வந்து அடிக்கிறாங்க, இவர் திருப்பி அடிக்கிறாரு, அவர் மேலேயே குண்டாஸ் போட்டு அனுப்பிடுறாங்க. அதே மாதிரி ராஜீவ்காந்தி ஒரு 2 வீலர் இடிச்ச ஒரு சாதாரண ஒரு ஆக்சிடென்ட், அதுக்கு வந்து SCST அட்ராசிட்டி ஆக்ட்ல கைது பண்ணுங்க, UAPAல கைது பண்ணுங்கன்னு என்னமோ அவரை தீவிரவாதி லெவலுக்கு அவரை கொண்டு போய் அவரை அடிச்சுட்டு ஒரு மேடையில அப்படித்தான் அடிப்போம்னு பேசிட்டு
அவருக்கு எகேன்ஸ்டா திருப்பி ஒரு 3000 பேர் ஒரு 1000 பேர் வழக்கறிஞர்கள் கூப்பிட்டு மறுபடியும் ஆர்ப்பாட்டமும் வச்சு அதையே ஒரு இஷ்யூவா டெவலப் பண்ணி ஒரு இரு சமூகங்களுக்கு இடையே பிரச்சனைகள் உருவாக்குறாங்க. சரி, எனக்கு இந்த அரசு உதவியா இருக்குது, அரசு சப்போர்ட் இருக்கு, நான் வழக்கு கொடுக்க முடியும், அதை வந்து கொண்டு வர முடியும், நிறைவேற்ற முடியும், உள்ள அனுப்ப முடியும்னு நம்புறாரு. அதுக்கு யார் காரணம்? அதுதான் தவறுன்னு நான் சொல்றேன். ஆ. இதுதான் பிஜேபி ஆர்எஸ்எஸ் ஐடியாலஜி. இந்த ஐடியாலஜி தான் ம். அவன் ஈடியை வச்சு எப்படி மிரட்டுறான். ம். ஒரு ஒரு மனித ஒரு திமுக காரங்களை எப்படி வந்து பிஜேபி சித்திரவதை பண்ணும்போது நம்ம மனசு கஷ்டப்படுது. இந்த தமிழ்நாட்டுக்கு வந்து தமிழ்நாடுன்னு பேர் வச்ச இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம், அண்ணாதுரை இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டாரு, இதெல்லாம் நமக்கு தெரியும் ஓரளவுக்கு. அப்ப இவ்வளவு தூரம் வந்து இன்றைக்கு அவர்களுடைய பாதை வந்து சிறிது ஒரு மாறுதல் இருக்கு, அதை நம்ம ஏத்துக்கிறோம். ஏன் அப்படின்னா இனி வரக்கூடிய தலைவர்களுக்கு பழைய வரலாறு தெரியாது, அவர்கள் அதை படிக்கிறதுக்கு தயாராகவும் இல்லை, அவர் நடிக்கிறதுக்கு தான் தயாரா இருக்கிறாங்களே தவிர படிக்கிறதுக்கு தயாரா இல்லை. அப்ப பழைய திமுகங்கிறது வேற, கலைஞர் இருந்த திமுகவே வேற. கலைஞர் இருந்த திமுகவுக்கு இன்னைக்கு நான் ரசிகன் தான். ஆனா இன்றைக்கு ஸ்டாலின் வந்து லேசா விலகினாரு. உதயநிதி அவர்கள் தலைமை எடுக்கும் போது சுத்தரமாவே இந்த கட்சி வந்து மாற்றுப்பாதைக்கு போயிருமோங்கிற அச்சம்லாம் எனக்கெல்லாம் உருவாயிருச்சு இப்ப. ம். அப்ப என்னன்னு பார்த்தோம்னா இந்த விஷயங்களை வந்து நம்ம பாஜகவினுடைய ஐடியாலஜியும் விசிகேவோட ஐடியாலஜியும் நம்ம வந்து கம்பேர் பண்ணி பார்க்கணும். நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க, ஒரு பாய் வந்து சும்மா தொப்பி போட்டு வந்தாலே உடனே அவரை தீவிரவாதி தீவிரவாதி தீவிரவாதின்னு சொல்லுவாங்க. இது யாருடைய ஐடியாலஜினா பிஜேபி ஆர்எஸ்எஸ் ஐடியாலஜி. அதே மாதிரி மாற்று சமூகத்தை பார்த்தாலே, ஆனா அவங்க பேசுறது என்ன, பிஜேபி பேசுறது என்ன, நேஷனலிசம், செக்குலரிசம், நம்ம எல்லாரும் இன்டெகிரிட்டி, சோசியல் வந்து ஜஸ்டிஸ் அப்படின்னு சொல்லி பேசுவாங்க. பேசுறது அப்படி இருக்கும். ஆனா இஸ்லாமியர்களை வெறுப்பாங்க. பார்க்கும்போது முஸ்லீமை பார்த்தாலே உடனே அவங்க தீவிரவாதி பட்டம் கட்டுவாங்க அவனுக்கு. இதே போல வந்து இவர்கள் என்ன விசிக என்ன பேசுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஜாதி ஒழிப்பே மக்கள் விடுதலை அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப எப்படி ஓன் ஜாதிக்கு மட்டும்தான் ஜாதியை ஒழிப்பியா, மற்ற ஜாதியில எல்லாம் யாருக்கு அந்த ஐடியாலஜி? நான் என்ன கேட்கிறேன், திருமாவளவன் அவர்களுக்கும் விடுதலை சிறுத்தை கட்சிக்கு மட்டும்தான் வந்து அம்பேத்கர், பெரியார், காரல் மார்க்ஸ் எல்லாம் சொந்தமா? ஏன் மாற்று சமூகத்துல யாரும் அம்பேத்கர், பெரியார், காரல் மார்க்ஸை நேசிக்கிறவங்களை நீங்க பார்த்தது இல்லையா? இப்ப குளத்தூர் மணி யாரு, அவர் யாரு? இப்ப வந்து இவரு ஐயா நல்லகன் அவர்கள் யாரு? இவங்கெல்லாம் யாரு? ஆதிக்க சாதின்னு நீங்க சொல்லக்கூடிய சாதியில பிறந்தவங்க தான் இவங்கெல்லாம். உங்களை விட சிறப்பாகவும் நேர்மையாகவும் இந்த சமூகத்துக்கு வேலை செஞ்சிருக்கிறாங்க. அதுக்கு இந்த மக்களே சாட்சி. ஏன் இப்ப நான் பதிவு பண்றேன்னா, நாளைக்கு அவங்க இல்லாதப்ப விசிக என்ன சொல்லுவாங்கன்னா, எங்க தலைவர் தான் வந்து குளத்தூர் மணிக்கு சீனியர்னு சொல்லிடுவாங்க. அப்படிப்பட்ட ஒரு பிரச்சாரத்தை செஞ்சுக்கிட்டு வர்றாங்க. ஏன்னா இப்ப பாத்தீங்கன்னா பூவை மூர்த்தியாரெல்லாம் ஒரு பெரிய லீடரா, ஜான் பாண்டியன்லாம் என்ன செஞ்சுட்டாரு, வந்து சாத்தை பாக்கியராஜனை நாங்க நேர்ல வர்ற அளவுக்கான ஆளாங்கிற பேச்செல்லாம் விசிகால உள்ள கேடர்ஸ்க்கு வந்துருச்சு. அப்ப எந்த ஒரு சமூகம் வந்து தன்னுடைய வரலாறை மதிச்சுச்சோ, எந்த ஒரு சமூகம் தன்னுடைய வரலாறை தெரிஞ்சுக்கிச்சோ, அவங்கதான் வந்து வரலாற்றுல வந்து ஜெயிக்க முடியும். அப்போ மூத்த தலைவர்கள் உதாசீனப்படுத்த ஆரம்பிச்சுட்டாங்க விடுதலை சிறுத்தைகள் வந்து. அப்ப அழிவு பாதையை நோக்கி போக ஆரம்பிச்சுட்டாங்கிறதுதான் உண்மை. நிறைய தகவல்களை வந்து சொல்லியிருக்கீங்க தம்பி. மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில சந்திப்போம். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். வணக்கம். என் பெயர் டாக்டர் ஆர் ஸ்ரீனிவாசன், சீனியர் பிசியோதெரபிஸ்ட். இன்னைக்கு எண்ணற்ற நோய்கள், இந்த ஹெல்த் ப்ராப்ளத்துக்கு அடிப்படையான ஒரு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, போதுமான உடற்பயிற்சி இல்லாததும், அந்த உடற்பயிற்சியோட அவேர்னஸ், விழிப்புணர்வு இல்லாததும் தான் காரணம். வலி இல்லாத வாழ்க்கையையும் இண்டிபெண்டான வாழ்க்கையையும் இந்த இயன்முறை மருத்துவத்தின் மூலமாக உறுதி செய்யப்படுகிறது. என்னுடைய நிறுவனமான எஸ் ஹெல்த் கேர் சொல்யூஷன் மல்டி ஸ்பெஷாலிட்டி ஃபிசியோதெரப்பி கிளினிக், சாந்தி காலனி, அண்ணா நகர், சென்னையில் 15 வருடங்களுக்கு மேலாக இயங்கி கொண்டு வருது. சென்னையில் பல பகுதியில் எங்களுடைய பிரான்ச்சஸ் இருக்குது. மேலும் இதை தொடர்பு கொள்வதற்கு 9600038046 அப்படிங்கிற எண்ணை தொடர்பு கொள்ளலாம், அல்லது 9150211185 அப்படிங்கிற எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். உங்களுடைய ஆலோசனைக்காகவும் அப்பாயின்மெண்ட்டுக்காகவும் இந்த நம்பரில் தொடர்பு கொள்ளலாம். உங்களுடைய சந்தேகங்களுக்கு வாட்ஸ்அப் மூலியமாகவும் எங்களிடத்தை தொடர்பு கொள்ளலாம். உங்களுடைய சந்தேகங்களை நீக்கிறதுக்காகவும் ட்ரீட்மெண்ட் குறித்த தெளிவான விளக்கத்தையும் நான் உங்களுக்கு வாட்ஸ்அப் மூலியமாக சொல்கிறோம். ஆன்லைன் கால்லையும் எங்கள்கிட்ட அப்பாயின்மெண்ட் இருக்குது. நீங்கள் வர முடியாதவங்க அந்த ஆன்லைன் வசதியை பயன்படுத்தி கொள்ளலாம்.